அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு 1920லேயே பாரதியார் சொல்லிட்டார். நண்பர் அமல்ராஜ் மிகச்சரியாக சொன்னார். தனியார் பங்களிப்பு குறித்து மிக அருமையாக குறிப்பிட்டார். நான் என்னுடைய நினைவுகள் நான் படித்த காலத்தில் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பாரதியார் சொன்னார் அப்படின்னா 8 தொகை, 10 பாடல்கள், அகநானூறு, புறநானூறு, குறிஞ்சி, இது மாதிரி குறிஞ்சி பாட்டு, இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. நான் படித்த காலத்தில் அன்றைக்கு எப்படி இருந்தது கல்வி அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அரசு பள்ளி தான் படித்தேன். நாலடியார் அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மதியாதார் முற்றம் மைத்தொருகாற் சென்று மிதியாமை கூடுகிறோம், உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கூடுகிறோம். இதெல்லாம் அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வியல் முறையில் இருந்த பாடங்கள். இன்னும் ஆசிரியர் எப்படி இருப்பார், கையில் பென்சில் வச்சுருப்பார். அந்த லால்லாம் கரெக்டாக சொல்லணும்னு கையில் வச்சு பெண்ணில் குத்துவார். அப்படியெல்லாம் பாடம் சொல்லித்தரப்பட்டது. பாடத்திட்டத்தில் பரீட்சை எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தது. எங்கள் ஆசிரியர் குற்றால குறிஞ்சி சொல்லித் தருவார். பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குளில் வண்டு களைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்குது கெண்டுல கென்படும் என்படும் என்று இடை திண்டாட மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாலே. இதை படிக்கணும்.